ஓம் சாய்ராம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்கள். ரொம்ப கோபக்காரு நம்ம ஷீரடி சாய்பாபா. ஆமாங்க, அவருடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ பார்ப்போம். உண்மையான நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தாங்க உங்கள்கிட்ட சொல்ல போறோம். மகாராஷ்டிராவில் பூனேங்கிற ஒரு இடத்துல ஷீண்டைங்கிற ஒருத்தருங்க, அவருக்கு வயசு ஒரு 47. அவர் என்ன பண்றாருன்னா, அரசு உத்தியோகத்துல இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கு. பக்கத்துல இருந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல அவருக்கு வந்து ரொம்ப ஒரு விரக்தி ஆகுது. என்ன ஆகுதுன்னா, எதுக்கு நம்ம இங்கேயே இருக்கணும், இப்போ சட்டி கோவிலுக்கு போவோம், சன்னியாசம் போவோம், நிறைய மக்களுக்கு சேவை செய்வோம், கடவுளுக்கு சேவை செய்வோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாருங்க. முடிவு பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா இது மாதிரி நான் வந்து நான் சன்னியாசம் போறேன்ம்மா, எனக்கு இருக்க ஒரு மாதிரியா இருக்கு இங்க வீட்டில் இருக்கிறதுக்கு, நான் வந்து இறைப்பணி செய்யலான்னு போறேன், மக்களுக்கு சேவை செய்யலான்னு இருக்கேம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்றாங்க, இப்போ நானே உடம்பு முடியாம இருக்கேன், நீயே என்னை விட்டு போனா எப்படிப்பா, நீ பக்கத்துல இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப தெம்பாவும் இருக்கு, ஒரு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது, என்னை விட்டு போகாதப்பா அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க. இல்லைம்மா நான் போயே ஆகணும், இது என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பேச்சை மீறி உடனே அவர் வந்து கிளம்புறாருங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா காவி உடையெல்லாம் அணிஞ்சிட்டு சரின்னு வீட்டோட வெளியே கிளம்புற. அப்படி சன்னியாசம் போகும்போது முதல் அவர் எங்க தெரியுமா போறாருங்க, ஷீரடியில் இருக்கக்கூடிய நம்ம சாய்பாபா பார்க்க போறா. அப்படி அவர் போய் பார்க்கும்போது பாபா வந்து அவரை பார்த்த உடனே எந்திரிச்சு ஏதாவது பாபா சொல்ற. அப்படி உடனே அந்த சன்னியாசி இங்க வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுற. அப்படி உடனே வந்து அவரும் என்ன பண்றாருன்னா ஷீண்டவ் கிட்ட வர. அப்படி வந்துட்டு பாபா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா சொல்ற. அப்படி இப்பவே இந்த சன்னியாச உடையெல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு சாதாரண உடை அணிஞ்சு உடனே நீ போய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ற. அப்படி யாரு பாபா சொல்றாரு. ஆனா அவர் வந்து ஷீண்டவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னா பாபா திடீர்னு வந்து உடனே வீட்டுக்கு போக சொல்றாரு, நம்ம சன்னியாசம் போகணுமே, மக்களுக்கு சேவை செய்யணுமே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள குழப்பத்தோட இருக்கு. அப்படி ஆனா வந்து பாபா வந்து கட்டளையா சொல்லிட்டாரு, நீ இப்ப இங்க இருக்கக்கூடாது, உடனே நீ வீட்டுக்கு போ, இந்த ஆடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிரு, நீ வேற ஒரு ஆடை அணிஞ்சிட்டு நீ கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு பாபா சொன்ன உடனே பாபா கூட இருக்க சீடர்கள் வந்து அவர் உடனே கூப்பிட்டு போறாங்க. அவங்க சீடர்கள் சொல்றாங்க, பாபா இது சொன்னாலும் ஒரு அர்த்தத்தோட ஒரு காரணமா அவர் சொல்ல மாட்டாரு, ஏன்னா பாபா வந்து முக்காலத்தையுமே உணர்ந்தவர், அவருக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் சரி, இறந்த கால விஷயங்களும் சரி பாபாவுக்கு எல்லாமே தெரியும். பாபா வந்து சொல்றா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க, நீங்க உடனே வந்து இந்த ஆடையை மாத்திட்டு நீங்க உடனே வந்து சாதாரண உடையோட நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க பாபாவோட சீடர்கள். சரி பாபாவும் சொல்லிட்டாரு, இவங்களும் எல்லாம் சொல்றாங்க, சரி நம்மளும் போவோம் அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவரு வீட்டுக்கு போய் பார்க்குற. வீட்டுல போய் பார்த்தா வீடு வந்து பூட்டி இருக்கு. என்னடா வீடு பூட்டி இருக்கு, நம்ம அம்மா வேற பாத்துக்கிறது, ஒரு அம்மா வேற அவங்க அம்மா பார்த்து ஒரு ஹெல்ப் ஒரு ஆளை வச்சுட்டு போயிருந்தாங்க, அவங்களையும் காணாமே அப்படின்னு பக்கத்துல இருந்து விசாரிக்கும் போது உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்க, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாருன்னா அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட என்ன பண்றாருன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாரு. போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து உண்மையாக உடம்பு ரொம்ப முடியாம லோ பிபி ஆகி முடியாத காலகட்டத்தில் அப்படி படுத்திருக்காங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அம்மா போய் பார்க்குறாரு. அம்மா நான் வந்து சன்னியாசம் போகலம்மா, நான் இப்போ உங்க கூடவே இருப்பேன், உங்களுக்கே சேவை செய்கிறேன், இதனால நீங்கள் இருக்க வரையும் உங்க கூட பக்கத்துல இருக்கேம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவங்க பையன் வந்து தைரியம் சொல்கிறா. அப்படி ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பையனை அந்த அளவுக்கு உயிர், அதே மாதிரி இவருக்கும் அவங்க அம்மானா ரொம்ப உயிர். என்ன ஒன்றுனா ஒரு விரக்தியில தான் நம்ம இங்கே இருக்கணும், போய் கடவுளுக்கு சேவை செய்வோம், பொதுமக்கள் சேவை செய்வோம், இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு முடிவு வந்து எடுத்தாருங்க. இதே மாதிரி தாங்க இப்போ இருக்கக்கூடிய சில யங்ஸ்டர்ஸ்னாலும் சரி, திருமணம் முடிச்சவங்களும் சரி, நிறைய பேர் வந்து இது மாதிரி என்ன பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடுவோமா அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நினைக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு தவறுன்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ வந்து அவர் பாபா வந்து உணர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஷீண்டைக்கு புரிஞ்சிருக்குன்னா நம்ம அம்மாவெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்போம், அம்மாவும் நம்ம ரொம்ப பாசமாக இருக்காங்க, நம்ம வந்து பெத்த தாயே பார்க்காம நம்ம போய் கடவுளுக்கு சேவை செஞ்சாலும் சரி, அடுத்து மக்களுக்கு சேவை செஞ்சாலும் சரி, அதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு. ஆனா வந்து நமக்கு பாபா வந்து முன்கூட்டியே நமக்கு உணர்த்திருக்காரு, இப்போ அம்மாவை வந்து பார்த்துட்டோம், சீக்கிரம் அம்மா குணமாயிருவாங்கன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து என்ன பண்றாருன்னா உடனே மனதளவுல வந்து பாபாவுக்கு வந்து நன்றி சொல்றாரு. பாபா நீங்க உடனே வந்து ஆக்ரோஷமா திட்டினீங்க, கோவப்பட்டு பேசுனதுனால தான் நான் உடனே இங்க வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன், உங்க பேச்சை வந்து எடுத்துக்காம நம்ம சரி விட்டுட்டு போயிருப்பேன், ஆனா நீங்க சொன்ன சொல்லுனாலதான், உங்க கோபத்தினாலதான் இங்க வந்து எங்க அம்மா வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. எங்க அம்மா வந்து இல்லாம போயிட்டாங்கன்னா, நான் ஒரு சன்னியாசம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்க்கும்போது எங்க அம்மா கண் முன்னால இல்லாம இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பா இருக்கும்னு சொல்லவே முடியல பாபா அப்படின்னு மனசளவுல வந்து பாபா கிட்ட மனமுறிய அவர் வேண்டிக்கிட்டாருங்க. அப்புறம் சில நாளே அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிச்சாங்க. குணமானதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அம்மாவை வந்து அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு வந்து பாபா கிட்ட கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. வந்துட்டு அவர் பாபா வந்து அமைதியா சொல்றாரு,
முதல்ல வந்து நம்ம வந்து பக்கத்துல இருக்க அம்மாவை பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து மக்களுக்கும் நம்ம சேவை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து உனக்கு சந்நியாசம் வந்து ஒரு காலத்துல உனக்கு வந்து கிடைக்கும். அப்பதான் நீங்க அந்த சந்நியாசத்துக்கு வந்து போகணும் அப்படின்ட்டு அது இறைவன் வந்து உன்னை வந்து கூப்பிடுவாரு. அது வரைக்கும் நீ பொறுமையா இரு அப்படின்னு ஷீண்டே கிட்ட வந்து பாபா அழகா அற்புதம் எடுத்து சொன்னாருங்க. அப்புறம் ஷீண்டேவும் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி அவங்க பாபா வந்து ஷீண்டேவும் சரி, அவங்க அம்மாவும் சரி நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. இதுதாங்க. பாபா ஒரு இடத்துல ரொம்ப கோவப்படுறாருன்னா, அதுக்காக ஒரு அழகான காரணம் இருக்குங்க. சாய்பாபாவோட அற்புதமான வார்த்தைகள். இன்னமும் அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமாங்க? பாபா பார்க்கறதுக்கு ஒரு பெரியவரு, கொஞ்சம் பணக்காரரு, வசதி உள்ளவரு, ஆடம்பரமா இருக்கக்கூடியவரு என்ன பண்ணாருன்னா, பாபாவ பார்க்கறதுக்காக அவர்கிட்ட வந்து பாபா கிட்ட குடுக்கறதுக்கு பழங்களும், நெறைய உணவுகளும், சாப்பாடுகளும் எல்லாம் செஞ்சுட்டு வந்து பாபா பார்க்க போறாப்படிங்க. போகும்போது எல்லாம் ஒருத்தர் வந்து ரொம்ப பசியோட வந்து அந்த பெரியவர்ட்ட கொஞ்சம் சாப்பாடு குடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் போய் பாபாவ போய் பார்க்குறேன். பார்த்துட்டு பாபாட்ட தரிசனம் வாங்கிட்டு, அவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் படைச்சுட்டு, திரும்ப வரேன் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவரு வேகமா அந்த பெரியவர் வந்து பாபா பார்க்க போயிட்டாருங்க. அ பாபா பார்க்க போனோனே, நம்ம பாபாவ எல்லாமே தெரியுமே. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் தெரியும். அடுத்து நடக்க போற விஷயங்கள் எல்லாமே பாபாவுக்கு தெரியுமே. பார்த்த உடனே அந்த பெரியவர பார்க்குறாரு பாபா. பார்த்தோனே அவருக்கு குடுத்த அந்த பழங்களா இருக்கட்டும், சாப்பாடு எல்லாமே பாபா வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னா, அவரு வந்து துவாரமைய விட்டு வெளிய போறாப்படி. போயிட்டு அங்க ஒரு வயசான ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா, பசியோட இருக்குன்னு சொல்லி கேட்டாரு. நேரா அவர்ட்ட போய் இந்த உணவெல்லாம் குடுக்குறாருங்க. குடுத்த உடனே பாபா அவரு குடுத்துட்டு, "நீ நல்லா சாப்பிடுன்னு" சொல்லிட்டு அந்த பெரியவர்ட்ட சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு அவரு? நான் வந்து எல்லா உயிர்கள் இடத்துலயுமே நான் வந்து இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, யார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, பசியோட இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருக்கக்கூடிய சிலர் இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சேவை செய்றாங்களோ, உதவி செய்றாங்களோ, அவருடைய உண்மையான வழிபாடுதல் பார்த்தீங்கன்னா, அது எனக்குரிய வழிபாடு தான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவி செய்யுங்க, சேவை செய்யுங்க. ஆனா வந்து எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. அப்படின்னு அற்புதமா அழகா எடுத்து சொல்றாருங்க ஷிரடி சாய்பாபா. அவருடைய அற்புதங்கள் சொல்லணுமா சொல்லிட்டே போலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சாய்ராம். எல்லாருமே எல்லாத்துக்குமே சேவை செய்வோம், உதவி செய்வோம். ஓம் சாய்ராம்.